இப்ப சொன்னார் இங்கதான் வந்திருக்கிறான் பரதேசின்னு, பாடி கார்டோட வந்திருக்கிறாப்லையா. நான் என்ன கேட்கிறேன், சபை தானே ஆரம்பிக்கிறேன், தெருவுக்கு வா. எங்க வா? முழங்கால் போடு, கண்ணீர் சிந்து, புதிய ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. சென்னை பட்டணத்துல கோடிக்கணக்கான ஆத்துமா இருக்கு, புதிய ஆத்துமாக்களை தாங்கன கண்ணீர் விட்டு என் முற்பிதாக்களும் எனக்கு மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களும் கண்ணீரோட ஆத்துமா ஆதாயம் செய்தாங்களே. நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தனா, உன்னுடைய பிறப்பு கிறிஸ்து இயேசுக்குள்ள சரியான பிறப்பா இருந்தா கண்ணீரோட ஆத்துமாவை சம்பாரி. நான் இங்க சர்ச்சை ஆரம்பிக்கிறேன், வாங்க. யாரா வரணும்? இல்ல எவன் பிள்ளைக்கு எவன் இன்சியல போடுறதுடா? ஏண்டா நாய, நான் கேட்கிறேன். புள்ள நான் பெப்பனா, இன்சியல் அவருதான். எப்படி இருக்குது? ஆத்துமாவை சென்னையில் இருக்கிற சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களாம் சம்பாதிப்பாராம். My dear church, we are going to open our அப்படியே உட்காந்து சபை பேரை சொல்லி இவர் ஆரம்பிப்பாராம். இளிச்சவாயு பன்னி கூட்டம் உள்ள இருக்கிற உள்ள மந்தைக்குள்ள அடங்கி இருக்காது ஆடு, உடனே பப்பரப்பான்னு ஓடுமா. இதுதான் இன்னைக்கு கேடு கெட்ட சென்னையினுடைய நிலைமை. கான்செர்ட்டுக்கு போட்டா ஓடிடுறான் நாய், எலும்பு துண்டுக்கு ஓடுற மாதிரி. இந்த சூப்பு கடை, இந்த சிக்கன் 65 கடை, இவங்கெல்லாம் போயிட்டா 4 நாய் சுத்தி நிற்கும் பாரு, அந்த நாய் மாதிரி தான் இவன் சபைக்கு போற ஆளுங்களா. என்ன பயமா இருக்குதா? முடிஞ்சா உன் நெஞ்சில உரம் இருந்தா, விசுவாசத்துல நீ வல்லவனா இருந்தா, கிருபைய பத்தி பேசுறவன் நீ, முழங்கால் போட்டு புதிய ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தி பார்ப்போம். கோயம்புத்தூர்ல இருக்கிற சபையில இருக்கிறது சுத்தி அங்க இருந்து கொள்ளையடிச்ச ஆத்துமா. எங்க போனாலும் சபையில நான் என்ன சொல்றேன், வாலிபர்கள் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புறீங்களா பிரதர்? நம்ம ஊழியத்துல நிக்கிறோம்னா புது ஆத்மாவை சம்பாதிங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எவனோ ஒருத்தன் பெத்த பிள்ளைக்கு தான் இனிஷியலை வைக்கிறதுக்கு பேரு அது இருக்கிறதுல கேவலமான பொழப்பு. ஆமேன்னு சொல்லுவீங்களா?